வணக்கம் மக்களே, இது டெமோக்ரஸி. நான் ஆதினமலை. எம்எல்ஏ, மந்திரி, அரசு, அரசியல் இந்த வார்த்தைகளை எல்லாம் உச்சரிக்கும் போது ஒரு அதிகாரம் தெரியும், ஆதிக்க பலம் தெரியும், ஒரு கம்பீரம் இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஊர் அரசியல் அந்த கம்பீரத்தையே இழந்து ரொம்ப மட்டமா போயிருச்சோ அப்படின்னு தோணுது. தமிழக அரசியல்ல அம்மா அப்படின்னு சொன்னா அது ஒரு கம்பீரம். இந்தியாவுக்கே அந்த பேர் ஒரு சிம்ம சொப்பனம். அந்த அம்மா கிட்ட அரசியல் பழகின எம்எல்ஏக்கள், அவங்க அமைச்சரவையிலேயே இருந்த சில அசைக்க முடியாத அமைச்சர்கள் கூட இப்ப தன் தகுதியை மறந்து தன் மூளைய முதுகு தண்டையும் கூட சேர்த்து கழட்டி வச்சுட்டு லாட்டரி விற்கவும் ரீல்ஸ் போடவும் இறங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களையெல்லாம் இவ்வளவு காலமா ராசாவா மந்திரியா பார்த்த நமக்கு, கெத்தா ஹீரோவா பார்த்த நமக்கு, இவங்களையா இவ்வளவு உயரத்துல வச்சு பார்த்தோம் அப்படிங்கிற எண்ணம் வருது. கேள்வி என்னன்னா, அம்மா கிட்ட அரசியல் படிச்ச அத்தனை பேரும் ஏன் இப்படி மொத்தமா போய் குனிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். தாய் கழகத்தோட கொள்கை மாறி போச்சா? இவ்வளவு காலமும் கொள்கை பிடிப்போட இருந்தவங்களுக்கு திடீர்னு தான் பிடிக்காம போயிருச்சா? தாய் கழகத்தை விட இந்த புது கழகத்தோட கொள்கைகள் அவ்வளவு வசதியா? இல்ல இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி தாய் கழகத்தோட தலைமை தான் சரியில்லையா? ஒருவேளை அப்படின்னா இந்த புது தலைமை ரொம்ப தன்மையானதா? எல்லார் கருத்துக்கும் இடம் கொடுக்குற மாதிரி ஒரு ஜனநாயகனா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது ஒரு அடிப்படை குணம். அத பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இங்க அதுக்கு கூட எந்த உறுதியும் இல்லை. தன் சொந்த கட்சி அமைச்சர்களையே கேம் ஆடி கேஸ் போட்டு பதவியை பிடுங்கிறதும் அவமானப்படுத்துறதுமா இருக்க அந்த புது கட்சி தலைமை உங்களுக்கு என்ன தந்தது? எப்படி உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வந்தது? எந்த நம்பிக்கையில ஒட்டுமொத்த தொகுதி மக்களையும் ஒன்னா கூட்டிட்டு போய் சரண்டரானீங்க? வெறும் தோஃபா தானே. இப்படி ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன்ல என்ன, எதுக்கு, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு இது கூடவா உங்க ஓட்டர்ஸ்க்கு தெரியாது? இப்ப நீங்க யோசிக்காத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ராஜினாமா பண்ணது உங்க எம்எல்ஏ பதவியே இல்லை, உங்க தொகுதி மக்களோட நம்பிக்கை. அசைக்க முடியாத ஆளா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த உங்க வாக்காளர்களை, அவங்களோட ஓட் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா அதிமுகவை விட்டுட்டு புதுசா ஒரு அண்ணாவை தேடி போயிருக்கீங்க. உங்க பார்வையில உங்களுக்கு உங்க வாக்காளர்கள் இருக்காங்க. 10 பத்தாவதுக்கு விஜய் அண்ணா வருவாரு, உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சு அப்படியே மந்திரியாக்கி இன்னொரு அம்மாவா இருந்து பத்திரமா பார்த்துக்குவாரு. இல்ல இது வரைக்கும் ஹீரோவா சுத்தி வந்த அமைச்சர்கள் இப்போ ஒன்றும் தெரியாத ஒருத்தரை, தகுதி நிரூபிக்காத ஒருத்தரை ஹீரோவா ஆக்கிட்டு அவருக்கு அடிமையா சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவரை சுத்தி நல்ல கையா நிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இது எதுக்குன்னா, ஹீரோ ரோல குப்பையில போட்டுட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவதாரம் எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு. முதுகெலும்பு தொலைச்சிட்ட உங்களை மக்கள் இனி மந்திரியா பார்க்க விரும்புவாங்களா? நம்பி வளர்த்தோம் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்களா? இல்ல மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு நினைக்க போறாங்க? தெரியல. எது எப்படி இருந்தாலும் உங்க புது அவதாரம் சிறக்க வாழ்த்துக்கள். இனி பணம் பெருசா பலன் கொடுக்காது. அடாவடி, அராஜகம், வெறுப்பத்துண்டு புது நாடகங்கள் உங்களை இன்னும் அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணும். மன்னிச்சுக்குங்க, இது கோபப்பட வேண்டிய இடம் இல்லை, யோசிக்க வேண்டிய இடம்.